நதிநீர் இணைப்பின் தொடக்க புள்ளியாக அமைந்துள்ள காவிரி தெற்கு வெள்ளாறு வாய்க்காலின் முதற்கட்ட பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பணிகளை தொடங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் பார்த்திபன் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் சங்க தலைவர் மகாதானபுரம் ராஜாராமிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்த்து வரலாம். மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி தமிழக முதல்வர் தண்ணீர் திறந்து வரப்பட்ட நிலையில் தற்போது கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு 10,000 கன அடி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த தண்ணீர் எவ்வாறு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக எடுத்து காவிரி நீர்ப்பாசன விவசாய சங்க தலைவர் ராஜாராமனை கேட்போம். இப்போ நிற்கிற இடம் கட்டளை கதவணை. காவேரியில் அகண்ட காவேரி கிட்டத்தட்ட 1 மைல் அகலம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இங்கே இருக்கோம். 1936 கதவணை கட்டினாங்க. என்ன ஒரு 1.5 அடி இல்லை. ஏன் கட்டினாங்கன்னா அங்கேருந்து மேட்டூர் வந்தப்புறம் மேட்டூர்லேருந்து அங்கங்கே தண்ணி வந்தப்புறம் இந்த தண்ணி அகண்ட காவேரியில் இதுக்கு முன்னாடி அமராவதி, நொய்யல், பவானி இந்த தண்ணியெல்லாம் தேங்கி இங்கே ஒரு நல்ல டிஎம்சி தண்ணி வருது. இந்த தண்ணியை மேட்டூருக்கு அடுத்த மாதிரி தேக்கி இதை தமிழ்நாடு முழுக்க போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் எப்போ 1936 இது பண்ணி அந்த கதவணையை கட்டினாங்க. அந்த கதவணையிலேருந்து தென்கரை வாய்க்கால், வடகரை வாய்க்கால்னு வெட்டி கிட்டத்தட்ட திருச்சி வரையில் கிட்டத்தட்ட இந்த பக்கம் 40,000 ஏக்கர், அந்த பக்கம் 40,000 ஏக்கர் அன்றைக்கே தண்ணியை கொண்டு வந்து பண்ணாங்க. அப்புறம் இந்த கட்டளை தென்கரை வாய்க்கால்லேருந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தூரம் தென்கரை வாய்க்கால்லேருந்து கட்டளை மேட்டு வாய்க்கால்னு பிரித்து அதுலேருந்து திருச்சி, புதுக்கோட்டை அந்த மாதிரி தண்ணி போகிறதுக்கு அதை ஒரு வாய்க்கால் வெட்டினாங்க. அது 1936 வெட்டினாங்க. அது கிட்டத்தட்ட அது ஒரு 30,000-40,000 ஏக்கர். ஆக அன்றைக்கே இது சென்டர் ஆகிடுது. தண்ணியை பிரித்து திருச்சி, தஞ்சை வரையில், தாயனூர் வரையில் போகணும். இப்போது அரசாங்கம் என்ன செய்யணும், இப்போ எப்படி சேர்க்கணும் இதை இந்த கட்டளை கதவணையை பற்றி ஒரு சின்ன பாருங்க. மனித சக்தியால் உருவானது. அன்றைக்கி ஒன்றும் கிடையாது. காமராஜர் அப்போது நான் இங்கே வேலையாக இருந்தேன், இந்த பீட்டப்பள்ளியில் வேலையாக இருந்தேன். எல்லாம் கட்டி 350 பண்ணியிருக்காங்க. அதை 6 மாதத்துலேருந்து 9 மாதத்தில் வெட்டி முடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கதவணையை விட்டுட்டு இது பண்ணுறது, இன்றைக்கி ஜேசிபி இருக்குது, அது இருக்குது, மிஷின் இருக்குது, இது இருக்குது. இதை இன்னும் ஏன் லேட் பண்ணுறாங்க? அதனால் உடனடியாக அரசாங்கம் என்ன பண்ணணும், இந்த வருஷம் முடியலன்னா அடுத்த ஜூனுக்குள்ளேயாவது புதுக்கோட்டை வரையில் கதவணையெல்லாம் கட்டி இந்த கட்டளை கதவணை குறுவில் கட்டணும் அப்படிங்கிற வேண்டுதலுக்காகத்தான் இப்போ நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இருக்கிற தண்ணியை என்ன பண்ணணும்? தஞ்சாவூருக்கு தேவையில்லை. ஆக திருச்சிக்கும் அங்கேயும் நடக்கக்கூடிய ஏரிகள் என்னென்னலாம் இருக்குது, அந்த ஏரிகளை முதல்ல ரொப்பணும். 10,000 கனஅடி மொத்தம் தஞ்சாவூருக்கு விட்டால் போகிறோம். அது பண்ணலான்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏரிகளுக்கு போகக்கூடிய தலைப்புகள் குறுக்கிடுத்தான். அதனால நிறையா தண்ணி விட முடியும். அதை அரசாங்கம் தானே செய்யணும். அது மாதிரி எல்லா தலைப்புகளையும் இதாக்கி எல்லாத்தையும் பண்ணணும். அடுத்தது இப்போது குளத்தில் கரூர் இங்கே தான், இதுக்கு கீழே பள்ளம். அதனால் இங்கே கிட்டத்தட்ட 27 ஏரி இருக்குது. இந்த 27 ஏரிகளையும் ரொப்பலாம். ரொப்பினா என்ன சொல்கிறாங்க, இந்த கட்டளை கதவணையோட 100 அடி உயரத்தில் இருக்குது, இது 80 அடி உயரத்தில், இது எல்லாம் பெரியது. இப்போ சயின்டிஃபிக்காக எவ்வளோ வந்திருக்கும் போது ஏன் ஒரு பம்பிங் சீட்டிங் வச்சு ஒரு 100 அடி ஏற்றி அங்கே கொண்டு போகலாம். இது 1000 என்னென்னவோ சந்திரனுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், ஆனால் இதுக்கு என்னமோ 60 அடின்னு. அதனால் உடனடியாக எங்கேயாவது ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வச்சு இந்த அதிகமான தண்ணீரை இங்கே இருக்கிற திருச்சி, குளித்தலை, கரூர், இது மாதிரி கிருஷ்ணராயபுரத்தில் இருக்கிற இவ்வளவு ஏரிகளையும்
அவங்க ரொப்பினாங்கன்னா கிட்டத்தட்ட 50 டிஎம்சி 100 டிஎம்சியை தேய்க்கலாம். அதே மாதிரி திரும்பியும் கொண்டு வந்து காவேரிக்கும் விடலாம். மேட்டூர் அணையிலும் திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு தற்போது 10,000 கனஅடி வந்துள்ளது. தற்போது விவசாயிகள் முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. இவர்களுக்கு தேவையான அடிப்படையான உரங்கள் மற்றும் விதைகள் முறையாக கிடைக்க வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. கரூர் நியூஸ் 7 செய்திக்காக பார்த்திபன்.